அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். லேபர் லா ஒன்றில் மினிமம் வேஜஸ் ஆக்ட் 1948 அண்டரில் வரக்கூடிய இந்த லிவிங் வேஜஸ் அடிக்கடி உங்களுடைய கொஸ்டின் பேப்பரில் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. வாழ்வு ஊதியம்னு அதுக்கு பெயர். ஆக்சுவலாக லிவிங் வேஜஸ்னால் என்ன அப்படின்றத ஒரு 5 லைனில் பார்த்தலாம். வாழ்வு ஊதியம் என்பது ஒரு தொழிலாளியின் குடும்பத்திற்கு உணவு, உடை, உறைவிடம், கல்வி மற்றும் சுகாதார செலவுகளை பூர்த்தி செய்யக்கூடிய முழுமையான ஊதியம் இந்த வாழ்வு ஊதியம் ஆகும். இவ்வளோ விஷயத்தை பார்த்தீங்கன்னா அது சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அப்படி அப்படி வாங்கக்கூடிய ஊதியத்துக்கு பேர் தான் லிவிங் வேஜஸ்னு பேர். இது குறைந்தபட்ச ஊதியம் மற்றும் நியாயமான ஊதியத்தை விட மேலானது. நோட் பண்ணிக்கணும் நீங்கள், இதுதான் ரொம்ப முக்கியமானது. அதாவது ஃபேர் வேஜஸ் அண்ட் மினிமம் வேஜஸை விட இது கொஞ்சம் மேலானது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால தான் இதை பார்த்தீங்கன்னா உயர் வாழ்விற்கான ஊதியம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இதுதான் ஊதியத்திலேயே மிக உச்சஸ்தரமான ஊதியம்னு நினச்சிக்கிங்க. இதற்கு கீழே என்ன இருக்குது? ஃபேர் வேஜஸ் இருக்குது, அதுக்கு கீழே இருக்கிறது மினிமம் வேஜஸ் இருக்குது. ஸோ 3 கான்செப்டை தாண்டி வரக்கூடிய இந்த கான்செப்டுக்கு பேர் தான் லிவிங் வேஜஸ். உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் மிக நேர்த்தியாக எழுதிடுங்க. மினிமம் வேஜஸ் ஆக்ட் 1948 வரக்கூடிய கான்செப்ட். லிவிங் வேஜஸ் ஈக்குவல் டு என்ஷூர் ஃபுல் லைஃப் நீடு. அவர்களுடைய முழு வாழ்க்கைக்கான நீடை இது பூர்த்தி செய்யக்கூடிய அளவில் இருந்தால் மட்டும்தான் அது லிவிங் வேஜஸ்ன்னு சொல்லப்படுது. குழந்தைகளை படிக்க வைக்கிறது, அவர்களுக்கு துணிமணிகள் எடுத்து கொடுக்கறது, அவங்க நினச்ச சாப்பாடை இது பண்ணுறது, நல்ல வீடு கட்டிக்கிறது, இந்த மாதிரியான ஒரு ஆடம்பரம் இல்லாத ஒரு கான்செப்டை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு விஷயத்துக்கு பேர் தான் இந்த லிவிங் வேஜஸ். லிவிங் வேஜஸ் ஈக்குவல் டு அவங்களுடைய டிக்னிட்டியை மெயின்டைன் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு கான்செப்டாக இதில் பார்க்கப்படுகின்றது. அடுத்தவங்கள பார்த்து இவர்கள் எதனா வாங்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா கண்டிப்பாக லிவிங் வேஜஸில் ஒரு சாத்தியம் இருக்குன்றதை உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் எழுதிக்கிங்க. லிவிங் வேஜஸில் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன, இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் லிவிங் வேஜஸ். அப்படின்னா முதல்ல ஃபுட்டு மேலே இருக்கிறது தான் அப்படியே ஒரு ஃப்ளோ சார்ட்டாக போட்டிருக்கு, வேறு ஒன்றும் கிடையாது. அவர்களுடைய உடை, கிளாத்து, ஷெல்டர், வீடு, எஜுகேஷனை பூர்த்தி செய்யணும். அவர்களுடைய ஹெல்த்தை பூர்த்தி செஞ்சால் அது லிவிங் வேஜஸ்ன்ற கான்செப்டில் வரும். நல்லா புரிஞ்சிக்கணும். லிவிங் வேஜஸ் தான் கொஞ்சம் உச்சஸ்தரமான ஒரு வேஜஸ், அதாவது சம்பளம் அப்படின்ற மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. இந்த ஒரு கேஸ் ஸ்டடி பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் புரிதல் நல்லாயிருக்கும். தி எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பர் லிமிடெட் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 1959 நடந்த வழக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்வு ஊதியம் என்பது ஆடம்பரம் அல்ல. நான் இதற்கு முன்னாடி சொன்ன விஷயந்தான். இதை ஒரு ஆடம்பரமாக கருதாதீங்க. இது அவர்களின் வாழ்வோடு இணைந்த ஒன்று. இது இருந்தால் மட்டும்தான் அவர்களால் ஒரு ஃபுல்ஃபில்லான லைஃப்பை அவங்களால என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் எழுதுங்க. அது மட்டும் அல்லாமல் ஆர்டிக்கல் 43 கீழ், இந்தியன் கான்ஸ்டிடியூஷனல் ஆர்டிக்கல் 43 கீழ் டிபிஎஸ்பியோடைய அண்டரில் வரதுனால, டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அதனுடைய அண்டரில் இந்த லிவிங் பாலிசியை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி சொல்லப்படுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்டேட்டுடைய நோக்கம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லிவிங் வேஜஸ் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்றது தான் இந்த ஆர்டிக்கல் 43 சொல்லக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இதற்கு பிறகு லிவிங் வேஜஸ் அப்படின்னு கேட்டுட்டாங்கன்னா உங்களால் கண்டிப்பாக எழுத முடியுன்ற நம்பிக்கை இருக்குது. ஒரே ஒரு கான்செப்ட் தான். இந்த ஆக்டை நீங்கள் எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு மதிப்பெண் கிடச்சிரும். அதன் பிறகு இந்த கேஸ் ஸ்டடி, அதன் பிறகு பார்த்திங்கன்னா இந்த ஒரு பேராகிராஃப் எழுதிட்டிங்கன்னா உங்களுடைய கான்செப்ட் முடியுது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். நம்மளுடைய சாரதி லா ஸ்டடீஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ரன் ஆகிட்டுருக்கு. அதில் இணையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு உங்களுடைய வாட்ஸ்அப் அது பெயர் மற்றும் ஊரை நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா நான் இணைச்சிருவேன். கோர்ட்டு ப்ராக்டிஸ் புத்தகங்கள் அவைலபிள் இருக்குது. இதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் இணைஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு புரிய வரும். அது மட்டும் இல்லாமல் நேரடி பயிற்சி வகுப்புகளுக்கும் இது உதவிகரமாக இருக்கும்ன்ற நம்பிக்கையோட இந்த வீடியோவை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.